ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்வர்டைஸிங் மீனிங் அதோட ஃபங்க்ஷனல் டைப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாப்டர்ஸ்லாம் படிக்கணும். என்னென்னா மீனிங் ஆஃப் அட்வர்டைஸிங், டெஃபினேஷன் ஆஃப் அட்வர்டைஸிங், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்வர்டைஸிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வர்டைஸிங், அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டட் மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கணும். அட்வர்டைஸிங்னா ஒரு கம்யூனிகேஷன். நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை, சர்வீஸ், ஐடியாஸை வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம், தெரியப்படுத்துகிறோம் அட்வர்டைஸிங். அதில் பார்த்தீங்கன்னா அதில் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னா நமக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் சேல்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறது அட்வர்டைஸிங். அதுக்கப்புறம் பிராண்ட் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க கஸ்டமரை கொண்டு வரதுக்காகவும் யூஸ் பண்ணுறது. அட்வர்டைஸிங்கோட மீனிங் என்னென்னா கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷனை பொறுத்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கஸ்டமர் த்ரூ வேரியஸ் மீடியம். என்னென்னா நம்மளோட விஷயத்தை வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ராடக்ட்டு இல்லைனா சர்வீஸோட விஷயத்தை வந்து நம்ம எந்தெந்த விதத்துலலாம் தெரியப்படுத்துகிறோம் மக்களுக்கு அப்படின்னு பற்றி தான். ஃபீச்சர்ஸ் என்னென்னா பெய்டு கம்யூனிகேஷன், நான் பர்சனலாக பண்ணுறது, பே பண்ணி பண்ணுறது, இல்லை காசு இல்லாமல் பண்ணுறது, ஐடென்டிஃபை ஸ்பான்சர், நம்ம ஸ்பான்சர் கண்டுபிடிச்சி அவங்க மூலமாக பண்ணுறது, அதுக்கப்புறம் மீடியா கண்டுபிடிச்சி மீடியா மூலமாக பண்ணுறது. மார்க்கெட்டிங்கு டெஃபினிஷன் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் 1948 கொண்டு வந்தாங்க. என்னென்னா அட்வர்டைசிங் இஸ் எனி பெய்டு ஃபார்ம் ஆஃப் நான் பர்சனல் ப்ரெசன்டேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஐடியா அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வித் ஸ்பான்சர். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் டிமாண்டு. நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கான டிமாண்ட் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அவேர்னஸும் அதிகமாகும் அதனால். ஸோ அதனால் வாங்குறவங்க அதிகமாவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் வந்து சேல்ஸ் எப்படி ஆகும்னா ப்ரொமோட் த ப்ராடக்ட் அண்டு பூஸ்ட் ரெவன்யூ வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் ரெடியூசிங் செல்லிங் காஸ்ட்டு, ரீச் மெனி கஸ்டமர் அட் லோ காஸ்ட் வந்து நம்ம அட்வர்டைஸ் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கப்புறம் கிரியேட் பிராண்ட் இமேஜ். நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுனால நம்மளோட இமேஜ் வந்து அதிகமாகும். அதனால் வந்து வாங்கினவங்களே திரும்ப வாங்குவாங்க. அதுக்கப்புறம் எஜுகேட் த கன்சியூமர்ஸ். யார் நம்ம வந்து பொருளை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. சப்போர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஹோல்சேலருக்கெலாம் நம்ம வந்து தெரியப்படுத்துறது, ஹோல்சேலர் ரிட்டெயில் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஜாப் மீடியா வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது, நம்மள்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் கவர்மெண்ட் ரெவன்யூ. நம்ம ஹை சேல்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து அதிகப்படுத்தி நம்ம வந்து காமிக்கிறது. டைப்ஸ் ஆஃப் அட்வர்டைஸிங் இல்லை வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸிங் வந்து டார்கெட் ஆடியன்ஸ், ஜியோகிராஃபிக் கவரேஜ், மீடியா யூஸ், அட்வர்டைஸிங் அப்ஜெக்டிவ்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ்னால் நம்மளோட கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, எந்த ஏரியாவில் இருக்காங்கன்ற பொறுத்து அட்வர்டைஸ் பண்ணுறது, எந்த மீடியாவை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்தோம் கன்சியூமர் அட்வர்டைஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அட்வர்டைஸிங். கன்சியூமர்னால் நம்ம யாருன்றவங்க பார்க்குறாங்கல்ல, ஸோ கஸ்டமர். இண்டஸ்ட்ரியல்னால் ஹோல்சேலர். ஃபார் ஃபைனல் கன்சியூமர் எக்ஸாம்பிள் சோப்பு, ஷாம்பு, மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணுறவங்க. ஃபார் இண்டஸ்ட்ரியல் அட்வர்டைஸிங்கில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வாங்குவாங்கள்ல, எக்ஸாம்பிள் மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட், இவங்களாம் வந்து பல்காக வந்து நம்மக்கிட்ட வாங்குறவங்க. எந்த மீடியமில் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னா பிரிண்ட் மீடியா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நியூஸ் பேப்பரில் பண்ணலாம், மேகசினில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் மீடியா, என்னென்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைக் டெலிவிஷனாக டிவி தெரியும். அதுக்கப்புறம் ஓல்டு ரேடியோ. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியம்லேயும் பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட், சோஷியல் மீடியா. ஸோ அதுக்கப்புறம் அவுட்டோர் மீடியா பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸ், பேனர்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். அட்வர்டைஸிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அட்வர்டைஸிங், சர்வீஸ் அட்வர்டைஸிங், இன்ஸ்டிடியூஷன் அட்வர்டைஸிங், சோஷியல் அட்வர்டைஸிங், டைரக்ட் ஆக்ஷன் அட்வர்டைஸிங், இன்டைரக்ட் ஆக்ஷன் அட்வர்டைஸிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து அட்வர்டைஸிங் பண்ணுறது. இன்டெகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்னா ஒருங்கிணைந்த மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன். சரிங்களா? மீனிங் என்னென்னா கோஆர்டினேட்டிங் ஆல் ப்ரொமோஷன் டூல்ஸு டு டெலிவர் கிளியர், கன்சிஸ்டன்ட் அண்ட் கம்பெலிங் மெசேஜ். எல்லாத்தையும் ஒரே தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறது. அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஸ்ட்ராங் பிராண்ட் இமேஜ் இருக்கும், நம்மளோட பிராண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பெட்டர் கஸ்டமர் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் சேல்ஸ் நடக்கும், எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே செயல்படுறதுனால நமக்கு வந்து சேல்ஸ் அதிகமாகும். அட்வர்டைஸிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா செட் அப்ஜெக்டிவ், ப்ரிப்பேர் பட்ஜெட்டு, கிரியேட் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் செலக்ட் மீடியா அண்ட் ப்ரீ எவால்யூஷன், எக்ஸிக்யூட்டிவ் கேம்பெயின், போஸ்ட் எவால்யூஷன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸிங் ப்ராசஸ். அதோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா கிரியேட் அவேர்னஸ், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இன்க்ரீஸ் சேல்ஸ், வியாபாரம் அதிகப்படுத்துறது, பில்டு பிராண்ட் இமேஜ். ஸோ அதுக்கப்புறம் எஜுகேட் கஸ்டமர், நம்ம ஒரு வாட்டி கஸ்டமருக்கு வந்து சொல்கிறது, கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட், நம்ம வேலையை அதிகப்படுத்தி கொடுக்குறது. அதுக்கப்புறம் நம்மளோட எக்கனாமிக்கும் க்ரோத் கொடுக்குறது.
சொன்ன கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் டூல். இது வந்து ரொம்ப மதிப்புமிக்க ஒரு டூலு. இட் இன்ஃபார்ம்ஸ், பெர்சுவேட்ஸ், ரிமைன் கஸ்டமர்ஸ், பில்ட் ஸ்ட்ராங் பிராண்டு. ஒரு நல்ல ஒரு பிராண்டை இது வந்து பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து வியாபாரம் அதிகமாகும். சப்போர்ட் பிஸ்னஸ் க்ரோத். பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அட்வர்டைஸிங் தான். அட்வர்டைஸிங் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து க்ரோத் பண்ண முடியாது, சேல்ஸும் அதிகப்படுத்த முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் அவேர்னஸை உருவாக்கும் மார்க்கெட்டிங் டூல். நம்ம இருக்கிற எல்லா டூலுக்குமே இதுதான் ரொம்ப முக்கியமானது வந்து அட்வர்டைஸிங் தான். அட்வர்டைஸிங் இஸ் பெஸ்ட் ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி.